முதலமைச்சர் விஜய் ஆட்சியின் 100 நாட்கள் இது மாற்றமா ஏமாற்றமா என்பது குறித்து நம்முடைய தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் பிரபல இயக்குனருமான கௌதமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். கௌதமன் சார், தமிழகத்தில் இந்த திராவிட இயக்க அரசியலுக்கு மாற்றாக மற்றும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு மாற்றாக ஒரு புதிய அரசு அமைந்து ஒரு 100 நாட்கள் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 100 நாட்கள் 18ஆம் தேதி ஆகிறது. மே 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் இந்த 100 நாட்கள் என்ற ஒரு தோராயமான கணக்கீட்டுக்குள் இந்த ஆட்சி எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்தியதா? தமிழகத்தில் திராவிட அரசியல் சித்தாந்தத்தையும் தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தத்தையும் இணைத்து இரண்டும் இரு கண்கள் என்று இந்த தேர்தல் பரப்புரையின் போது பேசுகிறார். இந்த இரண்டு சித்தாந்தங்களையும் ஒட்டி இந்த அரசு முதலில் செல்கிறதா? அதன் பின்னர் நம்ம இந்த நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பாக வரலாம். நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க இந்த 100 நாட்களை? கடைசியாக நீங்கள் சொன்னது என்ன? திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்றாகவும் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு மாற்றாகவும் புதிய ஒரு மாற்றத்தை நோக்கிய இந்த அரசு அந்த இரு சித்தாந்தங்களையும் ஒட்டி செல்கிறதா? இரண்டு கண்கள் என்று அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பேசிய அந்த காலகட்டத்தை ஒட்டி வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இப்போது அந்த இரண்டு சித்தாந்தங்களையும் ஒட்டியே தான் இந்த ஆட்சி பயணிக்கிறதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். காவிரி பிரச்சனை முதல் சட்டமன்றம் வரை. அதாவது ஒரு புதிய ஆட்சி ஒன்று பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு உலகம் முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது தாவேகா அரசு ஆட்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். அந்த ஒரு சூழலில் நீங்கள் சொன்னது போல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எழுச்சி அடைந்து தமிழ் தேசிய கோட்பாடுகள், கொள்கைகள் அல்லது உரிமை மீட்பு போராட்டங்கள்லாம் தொடங்கினதுக்கு பிறகு இதையெல்லாம் முறியடித்து இன்னைக்கு ஆட்சி கட்டிலில் தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு பிறகு 100 நாட்கள் நடந்த இந்த நிலையில் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் என்னன்னா உண்மையிலே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையில ஏமாற்றமான ஒரு நிலையில தான் தொடருது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்தினுடைய பேருண்மை. அதே நேரத்தில் ஒரு லஞ்சம், ஊழல் இது ஒரு இந்த 100 நாட்கள்ல அரசு அதிகாரிகள் மட்டத்தில், அரசு ஊழியர்கள் மட்டத்தில் ஒரு பெரிய பதட்டத்தை, லஞ்சம் வாங்கினா மாட்டிக்குவோங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம். இந்த 100 நாட்களை தொடர்ந்து இது இதே நிலை தொடருமா? இந்த 100 நாட்களுக்கு பிறகும் இதே நிலை தொடருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். திருடுற கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், அமைச்சர்களாக இருப்பவர்கள் அல்லது ஏற்கனவே திருட்டுல உச்சம் பெற்ற நுணுக்கம் தெரிந்த அரசு அதிகாரிகள், திமுக பீரியட்லையும் சரி அண்ணா திமுக பீரியட்லையும் சரி, கொள்ளையடிச்ச உச்சமான அதிகாரிகள் வரை, அடிமட்ட ஊழியர்ல இருந்து உச்சமான அதிகாரிகள் வரை அந்த கொள்ளையடிச்ச கூட்டம் அல்லது இப்படியே இருக்குமா, கொள்ளையடிக்காம திருடாம இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இன்னைக்கு இருக்கு. அதே சூழல்ல ஒரு சில இடங்கள்ல தாவேகா கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களும் அல்லது கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் அல்லது ஒரு சில அதிகாரிகளும் அந்த எல்லையை மீறி திருட்டுத்தனமாக இன்னும் வெளியே தெரியாத இந்த லஞ்ச ஊழல்ல உள்ள அவங்க வேலையை நடத்திட்டு தான் இருக்காங்கிறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த ஊழலுக்கு எதிராக ஒரு முதல் முயற்சி, முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மறக்க முடியாது. உண்மைதானே? அது ஒரு முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக புறையோடி போன அந்த ஊழல் லஞ்சத்தில் ஒழிப்பதற்கான அந்த ஒரு முதல் அடியை முதல் படிக்கட்டில் எடுத்து வைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்ல? அதை அப்படி எடுத்துக்கலாம்ல? இல்ல, அதான் இது ஒரு முதல் தொடக்கத்துல இது ஒரு ஆதரவான நிலைப்பாடாக தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். அதுல எந்த விதமான இது இல்லை. ஆனா இந்த ஊழல் பணம் வாங்காம அல்லது லஞ்ச லாவல்யம் தலைவிரிச்சு ஆடாம இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில அது தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது மரியாதைக்குரிய விஷயம் தான். ஆனா ஒரு ஆட்சிக்கு இது மட்டுமே போதுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு.
நீங்க இப்ப சமீபத்துல நீங்க கொண்டுட்டு வந்த இந்த பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்ல வந்து எந்த விதமான ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சிக்கான தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச நலன்களுக்கான எந்த செயல் திட்டமும் இல்லை. பெரிய பெரிய செயல் திட்டம் இல்லை. 95% ஏற்கனவே இருந்த அந்த திட்டங்களை பெயர் மாற்றி அது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு திட்டம், ஒரு மலர்ச்சிக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. 3.5 லட்சம் கோடி நீங்க இந்த 100 நாள்ல வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு. இந்த 5 ஆண்டுகளை நீங்க திட்டமிட்டா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. ஏற்கனவே இதுவரைக்கும் ஆண்ட திமுக அதிமுக கட்சிகள்லாம் சேர்ந்து வாங்கின ஒரு 10-12 லட்சம் கோடியோட சேர்த்து இந்த 5 ஆண்டு முடியறதுக்குள்ள இவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதி எல்லாம் இருக்குல்ல, இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினா இன்னும் 10-12 லட்சம் கோடி அது போய் நிற்கும் போல இருக்கு. இப்ப இந்த 20,000 கோடி தொடங்கின இந்த நிலையில அப்ப இதுல வந்து இது இந்த 100 நாட்களை பார்க்கும்போது இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டுப்படுத்தப்பட்டு வச்சிருக்க தவிர இந்த அரசு இதன் ஒரு புதிய, அதாவது இவங்க வந்து சொன்னாங்கல்ல 2,500 ரூபாய் மகளிருக்கு கொடுப்போங்கிறதும், நீங்க வந்து 4,000 ரூபாய் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு கொடுப்போங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து 6 சிலிண்டர் மானியமா கொடுக்குறேங்கிறதும். நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா, நீங்க வந்து ஒரு புதிய ஆட்சி ஒரு புதிய புரட்சியை செஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ஆட்சியில் அமர்ந்ததுங்கிறது மரியாதைக்குரியது. தமிழக மக்கள் ஏற்கனவே இந்த 2 கட்சி மேல இருந்த திராவிட கட்சிகள் மேல இருந்த கசப்புலையும் வெறுப்புலையும் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து அந்த வெறும் உங்களுடைய என்ன சொல்றது நடிப்பு அல்லது திரைத்துறை கவர்ச்சியில மட்டும் இதை கொண்டு வந்து நீங்களை உட்கார வச்சிருக்காங்க, அல்லது என் மேல ஒரு பாசம், ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு சகோதரனா ஏத்துக்கிட்டு தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கற்பனையில தொடரக்கூடாது. ஆனால் நீங்க ஒரு விஷயம், இந்த திராவிட கட்சிகளோட மேலாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துறீங்க. அந்த சதுரங்க வேட்டையில சொல்றது போல ஆசையை உருவாக்கு வந்து தானா விழுங்குற மாதிரி அவர்கள்லாம் கொடுக்கறத தாண்டி நீங்க சொன்ன இலவசங்கள் இருக்குல்ல, அது நேர்மையானது இல்ல, அது நேர்மையற்றது. இந்த தேர்தல் வெற்றிக்கு அவரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயின் அந்த வெறும் அந்த தேர்தல் வாக்குறுதி மட்டுமே வெற்றியை ஈட்டியது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் தேர்தலுக்கு முன்பாக ஒரு 8,000 ரூபாய் போட்டாங்க கடந்த ஆட்சியில, அப்புறம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த 1,000 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் அதனால இப்ப ஒரு 2,500 ரூபாய் ஓட்டு போட்டதா இல்ல, அது விஜய்ங்கிற ஒரு ஈர்ப்பு. அவர் சொன்னதை நம்பி நீங்க சொன்ன மாதிரி சதுரங்க வேட்டையா அல்லது அது உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு நலனா அப்படிங்கிறது இன்னும் போக போக தெரிய வரும். இது இப்போ அவங்களுக்கு போதிய நிதி நிலைமை இல்லை, அதனால அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றல. கடந்த 1,000 ரூபா கூட 26 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தீங்க நீங்க, அதனால 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தீங்க, அதே போல் நாங்கள் கொடுப்போங்கிறாரு. கொடுக்க மாட்டாருன்னு நினைக்க சொல்றீங்களா? அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இலவசம் கொடுத்துதான் நான் வந்து நல்லாட்சியை தருவேன் அப்படின்னா நீங்க சம்பாரிச்சு கொடுக்கணும். இந்த மண்ணுல எந்தெந்த வளங்கள்லாம் எந்தெந்த வருவாயெல்லாம் எதெல்லாம் பொருளீட்ட முடியுமோ அதை நான் சம்பாரிச்சு என் உழைப்பின் மூலமாக அதை கொடுத்தேன்னா கூட ஒரு மரியாதை இருக்கு. நான் கடன் வாங்கி தான் தருவேன்னா அது என்ன இலவசம்? அது எவன் வேணாலும் கடன் வாங்கலாமே. ஏன்னா ஒருவன் கடன் வாங்கினால் அவன் தான் அதை அடைக்கணும். இப்ப நான் பேங்க்ல கடன் வாங்கினேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அடைப்பானா? கவர்மெண்ட் அடைக்குமா? அது ஆளுமைங்கிறதும் வலிமைங்கிறதும் நீங்க ஒரு ஆட்சியினுடைய சிறப்பு மாண்புங்கிறதும் கடன் வாங்கின அரசே கடன் அந்த அரசு முடியறதுக்குள்ள கடன் அடைக்கணும். அது எந்த அரசா இருந்தாலும். நான் பட்டே லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்கி நான் கொடுத்த வாக்குறுதிக்காக நான் போய் சிம்மாசனத்துல உட்காந்து கோட்டையில கொடியேற்றுறதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் வாக்குறுதி கொடுப்பேன், அதுக்கப்புறம் கடன் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னா அது எவனாவது ஒருத்தன் அடைப்பான்? அல்லது ஒவ்வொருத்தன் தலையிலையும் 1 லட்சம் கோடி ஏற்கனவே இருக்குதான் திராவிட ஆட்சிகள் ஆண்ட நிலையில. நீங்க 2 லட்சம் கோடியா மாத்தி வச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் சிறந்த ஆட்சியா? அப்ப நீங்க இருக்கிற அந்த இன்னைக்கு இருக்கிற செக்ரட்டரி சொல்றாரு, என்ன சொல்றாரு, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்கி தான் ஆட்சி அமைக்க முடியும். சரி, கடன் மட்டுமா வாங்கி ஆட்சி அமைக்கிறீங்க? நீங்க குடிக்க வச்சு ஒரு கிராமத்துல 200-300 பொம்பளைங்க தாலி அறுத்து இருக்காங்க. நீங்க கடன் தான் வாங்குறீங்களே, நாங்க டாஸ்மார்க் நடத்த மாட்டோம், நாங்க மதுவை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம்னு
அப்படி நின்று எல்லாரும் ஹிட்லர் மாதிரி இப்படி கையை காட்டிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் சத்திய பிரமாணமும் உறுதிமொழி இருக்கிறீங்களா? வெக்கமா இருக்கிறது இல்ல? எதுக்கு அந்த உறுதிமொழி? நீங்க வித்தா நாங்க தான் விற்போம், நாங்க தான் விற்போம், வாங்கி குடிச்சிட்டு சாவுங்கன்னு சொல்றது இல்ல. நீங்க கடன் வாங்கினாலும் எங்கள் மக்களை குடிக்க வச்சு இங்க ஆள்ற ஒவ்வொரு முதலமைச்சரும் நீங்க உங்க ஆட்சியை நாங்க வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வர வர கையாட்டிட்டு போறது இல்ல. நான் எல்லாத்தையுமே சொல்றேன், இவரையும் சேர்த்து சொல்றேன். அதனால கடன் வாங்கி நீங்க கொடுத்த இலவசங்களை நிறைவேற்றுறது இல்ல. நீங்க கடன் வாங்கினா, விஜய் அவர்கள் கடன் வாங்குறாரு 20,000 கோடி இப்ப வாங்கினார்ல, இந்த 100 நாள்ல இந்த 20,000 கோடி உங்க ஆட்சி முடியறதுக்குள்ள நீங்க அடைக்கணும். அப்பனாதான் அது நீங்க கடன் வாங்கினதுக்கு மரியாதை. நீங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இந்த மண்ணுல பிறந்தவங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தன் தலையிலும் 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போறது, மேற்கொண்டு வச்சுட்டு போறதுக்கு எதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கணும்? எதுக்கு அந்த கடனை வாங்கணும்? அதனால அது இல்ல. நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல அறிவுள்ள, வீகமுள்ள, புத்தி உள்ள, படிச்ச ஆட்களை எம்எல்ஏவா போட்டிருக்கோமா? நம்ம அமைச்சர்கள் ஆக்கியிருக்கணும். பேச தெரியுதா யாருக்காவது? நான் சொல்றது எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். ஆனால் இப்ப நீங்க மாற்றம் புரட்சிங்கிறது இது எப்படி இந்த மண்ணாங்கட்டி எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இல்ல கௌதம் சார், சரி உங்க பக்கத்துல இருக்க அதிகாரிகள் ஒரே நிமிஷம். இப்போ வந்து ஒரு மாற்றம்ங்கிறது திமுக அதிமுக கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் அவர்கள் வந்து ஒரே மாதிரியான அந்த கொள்கைகள், திட்டங்கள், பிரச்சாரம், செயல்பாடு என்று இருந்த சூழ்நிலையில் இவங்க புதுமையாக இந்த செல்போன் பயன்பாடு மூலமாக சமூக வலைத்தளங்கள் ஒன்று, மற்றபடி இந்த மரபு சார்ந்த இந்த கன்வென்ஷனல் பிரச்சாரம் இல்லாமல் அந்த ஆட்சி முறையிலையும் புதுசாக உள்ளவங்க கற்றுக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குது? ஆட்சி புரியுது ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் ஆட்சி நிர்வாகத்தை அமைக்க போகிறாங்க. இதில் புதிதாக வந்து அதை கற்றுக்கிட்டு அதை நடத்துறது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் சொல்லலை. என்ன புதுசாக செஞ்சுருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். தொலைநோக்கு பார்வைங்கிறது உங்கள் பட்ஜெட்டில் இருக்கா? சரி, இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். இது வரைக்கும் என்ன நடந்தது? புதுசாங்கிறதுல என்ன நடந்தது? இனி என்ன நடக்க போகுது? நீங்க அதே சாராயம் வைப்பேன் சார். ரெண்டு சொல்றேன். அது பெரிய இந்த கனிம வள பாதுகாப்புங்கிற பேர்ல கனிம வளங்களை மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ததை நிறுத்திருக்கிறாங்க. மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை நிறுத்தப்பட்டிருக்கதா இல்லையா? 6 மாதங்களுக்கு முன்பு லாரியா போயிட்டு இருந்தது கேரளாக்கு, இப்போ அது நிறுத்தப்பட்டிருக்குது. அது ஒரு முயற்சி. ஊழல் லஞ்ச ஒழிப்பு ஒரு தொடக்கம். இது 2 மாற்றம் வந்து பொதுவாக ஒரு கவனத்தை பெறுதல். இல்லாட்டா கனிம வளம் வந்து மத்திய அரசு இருக்கு, அதை நம்ம நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இப்போ தவறுங்கிறது ஓரளவு நல்ல முயற்சியா படலையா உங்களுக்கு? சரி, அதாவது நல்ல முயற்சியை நான் வரவேற்கிறேன். நான் கேட்கறது, நாங்க எதிர்பார்க்கிறது இல்லது இந்த இளைஞர்கள் கூட்டமா ஓட்டு இல்லாதவங்களும் மாற்று கருத்து உள்ள தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் பெற்றோர்களையே மாத்தி ஓட்டு போட வச்சாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? என்ன 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 மாற்றம்ங்கிறது நீங்க இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு? நாங்க என்ன எதிர்பார்ப்போம்? நீங்க பேச கூட வேணாங்க, நீங்க பேசல. உங்க அமைச்சர்கள் இருக்கிறவங்களும் விதண்டாவாதம் தான். அது வந்து சட்டமன்றமா இல்ல, பட்டிமன்றமா தான் இருக்கு. அதுக்காக எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப புனிதமெல்லாம் மக்களுக்காக பேசுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அங்க பட்டிமன்றம் தான் நடக்குது, சட்டமன்றமே இல்ல. அப்புறம் புகழ் பாடுறது, அது என்னங்க வெக்கம் இல்லாதது? எல்லா கட்சி ஏற்கனவே இருந்ததை சேர்த்தான் சொல்றேன் இந்த பேட்டியின் மூலமாக. இப்ப இருக்கிற முதலமைச்சரும் அது புகழ் பாடுறது, அதுக்கு ஒரு புன்னகைக்கிறது எதுக்குங்க? நாடு நாசமா போயிட்டு இருக்கு. இங்க வந்து குடிச்சிட்டு அடுத்த தலைமுறை, இப்ப ஒரு அறிக்கை சமீபத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அடுத்த தலைமுறை ஆண்மையற்று தான் பிறக்கும்னு. ஒரு ஆண்மையற்ற தலைமுறையை உருவாக்குறதுக்கு குடிக்க வைக்கிறது, குடிக்கிறதே ஒரு அரசாங்கம் ஊக்குவிக்கிறது அப்படின்னா அதுல என்னங்க இருக்குது? அது அப்ப அதுல இதெல்லாம் என்ன மாற்றம்? நீங்க வந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்? மதுவையே தடை பண்ணணும். நீங்க மதுவை ஒழிக்காமல் இந்த மண்ணில் இருக்கிற மக்கள் அடுத்த தலைமுறையை புள்ளபத்தாது மலடாகும்னா அதுக்கப்புறம் என்ன ஒரு அரசு? நீங்க அதைத்தான் செய்யணும், அதை செய்யுங்க. இல்ல மது ஒழிப்புங்கிறது தமிழ் தேசிய அரசியலையும் மற்ற கட்சிகளையும் பொதுவா மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு பெற்ற ஒரு இதுதான். அதை செயல்படுத்துறாரா இல்லையாங்க நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெறும் என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில புதுசா விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கைப்பற்றியது வந்து இது தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய பின்னடைவா பாக்குறீங்களா? திராவிட அரசியலுக்கு மட்டுமல்ல, ஒன்று பின்னடைவும் இல்லை. அவரே வந்து வெற்றி பெற முடியல. வெற்றி பெற முடியல. அதான் கேட்கிறேன். இப்போ
தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்த தலைவர்கள் வெற்றி பெற முடியலையே. தமிழ் தேசிய அரசியல் இல்ல, அவரே சொன்னது ஒரு பக்கம் ஒரு கண் எனக்கு தமிழ் தேசியம், ஒரு கண் திராவிட தேசியம் சொல்லித்தானே வந்தாரு. அதை ஏத்துக்கிறாங்க. ஒட்டுமொத்த எடுத்தது இல்ல, திராவிட கூட்டத்தையும் கையில வச்சுக்கிறது, தமிழ் தேசிய கூட்டத்தையும் கையில வச்சு, அது தப்பு இல்ல, நீங்க வந்தது தப்பு இல்ல. ஆனால் என்ன மாற்றம் எதிர்காலத்தில் கொண்டு வர போறீங்கிறதா. நீங்க இலவசங்கள், நான் கேட்கறதுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும், பார்க்கிறவன் யோசிச்சா போதும். பார்க்கிற என்னுடைய உயிருக்கு நிகரான தமிழ் உறவுகள், இந்த தமிழ் மண்ணில் வாழற நாங்கள் மதிக்கக்கூடிய சக மொழி இன உறவுகள், இவருக்கு ஓட்டு போட்டவங்க அல்லது அவர் முதலமைச்சர் விஜய் அல்லது ஆட்சியாளர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், கடன் நான் வாங்கினா, நான் கட்டலனா என்ன என் வீட்டை ஜப்தி பண்ணுவான், என்னை தூக்கிட்டு போய் வைப்பான் உள்ள. நீங்க கடன் வாங்கினா என் தலையில தான் விடியும்னா எதுக்கு நீங்க ஆட்சிக்கு வரீங்க? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. நான் வாங்குற கடனுக்கு என்னுடைய 5 ஆண்டுகளுக்குள்ள நான் வந்து அந்த பணத்தை, அந்த கடனை நான் திருப்பி அடைப்பேன்னாதான் ஆட்சிக்கு வரணும். யாராக இருந்தாலும், அது தமிழ் தேசிய அரசியலா இருந்தாலும் திராவிட அரசியலா இருந்தாலும், இந்த ரெண்டையும் சேர்ந்து வந்த தாவேக அரசா இருந்தாலும், நான் கடன் வாங்கினா நான் தானே அடைக்கணும். என் தலையில கட்டி வைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு கடன் வாங்குறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் இதே கருத்து தானே இருக்கு. நாடு முழுவதும். கேள்விக்கு அப்புறம் போங்க. நீங்க கௌதமன், நாடு முழுவதும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். இல்ல, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். சொல்லுங்க. நான் அப்பங்க, என் மனைவி இருக்கு, என் பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க. நான் என் குடும்பத்தை பத்தி சொல்றேன். என் மகனோ என் மகளோ மது அருந்துனா, போதை பொருள் பழக்க அவங்களுக்கு இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன்? மறுவாழ்வு தவறுன்னு சொல்லுவோம், குடிக்க கூடாதுன்னு சொல்லுவனா? ஆமா. கண்டிப்பா. ஆமா. அதுல இருந்து மீண்டு வர செய்வேனா? ஆமா. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யங்ஸ்டர் குடிக்கிறான், என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்காக தான் நான், எனக்காக தான் நீன்னு சொல்றீங்கல்ல. எனக்கு பதில், இது வந்து எனக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு என்ன பதில் இருக்குங்கிறத விளக்கட்டும். இல்ல அவங்க அப்ப நீங்க கடன் வாங்கி நீங்க கொடுத்த வாக்குறுதிகளும் திராவிட கட்சிகள் என்ன பண்ணிச்சோ அதையே தான் நீங்களும் பண்ணிட்டு போவீங்கன்னா என்ன மாற்றம், என்ன புரட்சி, என்ன ஆட்சி? இப்போ கௌதம் சார், இன்னொன்னு நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தீவிரமான முன்னெடுப்பை கடந்த முறை திமுக தலைமையிலான பல்வேறு கட்சிகளும் அதை எடுத்தன. பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து காலூன்றி விடும், இதனால் ஒரு பெரிய பேராபத்து ஏற்பட்டு விடும் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். இப்போது பாஜக எதிர்ப்பை இந்த தாவேகா தீவிரமாக மேற்கொள்ளுதா? அதை ஏன் கேட்குறேன்னா, இப்போ மத்திய அரசு கொண்டு வர்ற அனைத்து மசோதாக்களையும், அது வெளிநாடு கடன் பங்களிப்பு அந்த ஒழுங்குமுறை சட்டம் FCRA, தொகுதி மறுவரை மசோதா என, மேகதாதுக்கு எதிர்ப்பு என தொடர்ச்சியாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையில் இந்த தீவிரமான எதிர்ப்பை அவங்க காட்டுறாங்க. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நிகராக இவங்களும் அந்த பாஜக எதிர்ப்பை காட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் அந்த அளவுக்கு தீவிரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தீவிரம் இல்லை, எதுவுமே இல்லைங்கிறது தான். நீங்க ஏற்கனவே கடுமையா எதிர்த்த திமுகவும் அமைதியாயிடுச்சு, சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. அது காரணம் காங்கிரஸ் பிரிஞ்சது, அடுத்தது பவர் இல்லாத நாங்க இருக்க முடியாதுன்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. பவருக்கு வந்ததுக்கு பிறகு பாயாசம் பாசிசம்னு சொன்னது இன்னைக்கு எல்லாம் அது பாயாசமாவே மாறுதா என்னன்னு தெரியல. நீங்க வந்து அன்னைக்கு அவ்வளவு தூரம் எதிர்த்த தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து நீங்க நீட்டுக்கு அங்க வந்து ராகுல் காந்தி இவங்க கூட்டணிக்கு வந்துட்டாரு. அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க, நாடே கொந்தளிக்குது. ஒரு எதிர்ப்பு இல்ல. 4-5 நாள் கழிச்சு ஒரு அறிக்கை மட்டும் வருது, ட்விட்டர்ல வருது. சரி, அது இருந்துட்டு போங்க. காவேரி பிரச்சனை தலையாய பிரச்சனை. தஞ்சையில விளைஞ்சா தரணிக்கே சோறு போடலாம், ஆனா எலிக்கறி தின்னு 100கணக்கான பேர் அங்க செத்துட்டான். நீங்க இந்த சாகுபடி சரியா நடக்கல, குறுகு சாகுபடி. தண்ணி இல்ல, வறண்டு போச்சு. நீங்க வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே உக்கரமா அந்த அவங்க முன்னெடுப்பை செய்யல. இது எப்படி, இது எந்த வகையில நியாயம்? இது அனைத்து கட்சி கூட்டம் நடத்த பிரச்சனை உக்கரமாக அல்லது ஜனநாயகமும் ஒரு காரணம். இல்லாட்டி பண்ண நீங்க அங்க உக்கரமா அவங்க தண்ணி தரமாட்டேன்னு, அங்க தண்ணி தரக்கூடாதுன்னு கர்நாடக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, தண்ணி வேணும்னு தமிழ்நாடு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகுது,
நீங்க எதுவுமே பேசலையே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நடுப்புற நீங்க சாஃப்டா என்ன சொல்றீங்க, நான் போய் பார்த்துட்டு வர போறேன். நீங்க பார்த்துட்டு வந்தா எந்த காலத்திலையும் ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி தரல தண்ணி, நீங்க ஆணையம் கூட சொல்லி தரல, நீங்க நடுவர் மன்ற குழு ஒழுங்காற்று குழு சொல்லி தரல, எதை சொல்லியும் தராத அவர்கள்கிட்ட நான் நேரடியா போய் பேச. நீங்க பேசுறதுல தப்பு இல்லை, நீங்க போறதுல முயற்சி எடுக்கிறதுல அது உங்க தனிப்பட்ட ஒரு அனுபவமா, அதுல அவமானம் வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. அவர் சொல்றாரு ஹெலிகாப்டர்ல இருந்து நான் கீழே காட்டுறேன் தண்ணி, ஹெலிகாப்டர்ல இருந்து தண்ணியை கீழே காட்டி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்துருவீங்களா? அப்ப உங்களுக்கு சட்ட ரீதியாக அல்லது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீங்க பிரதமரை உடனடியாக அவரை சந்திச்சு எங்களுக்கு தண்ணி வேணும், பயிர் சாவுது, விவசாயி சாவான், தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அவர்கள் காலாகாலம் கொடுக்காம இருக்காங்க, நான் பதவி ஏற்றிருக்கேன், நான் அவர்களுடைய பாதுகாவலன்னு சொல்லியிருக்கேன், பச்சை துண்டு போட்டிருக்கேன், அதனால எனக்கு நீங்க தண்ணி கொடுங்க. நீங்க அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்களா? அதுக்கு கூட்டாம இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு நீங்க கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுல எத்தனை நாடகம், எதிர்கட்சிகள் நடத்துற நாடகம், நீங்க நடத்துற நாடகம். இந்த நேரத்தில் இதுக்கு அவர்கள் ஆதரவு தந்தாங்கன்னா ஒரு பக்கம் பார்க்கலாம், திமுக தரலன்னா பாருங்க பிஜேபி கூட இணைய போகுது அப்படின்னு அவர்களை அம்பலப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு நாடகம் நடத்துறீங்க. அவர்கள் பட்டும் படாம அவர்கள் ஒரு நாடகம் நடத்துறாங்க. ஆனா எங்க விவசாயி செத்துக்கிட்டே இருக்கான், நீட்ல எங்க பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்கு, சாக வர உண்ணாவிரதம் இருக்கான் ஒரு பக்கம். ஆக என்ன நடக்குது? அப்ப தமிழர்கள் இவன் இவன் அழிஞ்சு போறதுக்கு தான் ஒவ்வொரு புதிய தலைமைகளை தேர்ந்தெடுக்கிறானா? இப்ப அடுத்தது என்ன ஆகும்? ஓகே, இவரை நம்பணும், நாசமா போச்சு, மறுபடியும் நாங்க பழைய ஆளே எடுக்கிறோம், அப்ப எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு அவங்க ஏற்கனவே இருந்த ஆட்சி அவங்களும் நிலைநிறுத்துவாங்க. ஆக எல்லா காலத்திலும் அழியிறோம் தமிழன், கோட்டையில கொடியேற்றி விட்டு உட்காந்து கொண்டாடி விட்டு போறது மட்டும் உங்க வேலைன்னா, போறவங்க வேலைன்னா, அப்ப ஓட்டு போட்ட இந்த கூட்டத்துக்கு என்ன மரியாதை? அல்லது ஓட்டு போட்ட கூட்டம் சிந்திக்குமா? அல்லது நாங்க இவ்வளவு தூரம் செஞ்சோமே, ஏன் இந்த வேலை செய்யல? நீட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, ஏன் மறுசீரமைப்பு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும் முதல்ல. நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, தலைவர்களுக்கு தான், கட்சி தலைமைக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும், எதுக்கு எம்பிக்களுக்கு கொடுத்தீங்க? அப்ப இதெல்லாம் யாரு உங்களை இப்படி குழப்பறாங்களா? நீங்க குழம்பி போறீங்களா? அல்லது இது என்னுடைய வழி தனி வழின்னு ஒண்ணு போறீங்களா? அப்ப எங்களுக்கு என்ன தேவை? யாரு வேணாலும் வாங்க, ஆண்டுட்டு போறீங்க போங்க. ஆனா எங்களுடைய இளைஞர்களுக்கு, எங்களுடைய விவசாயிகளுக்கு, எங்களுடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு, எங்களுடைய வாழ்வியலுக்கு என்னங்கிறதா எங்களுக்கு பிரச்சனை. இப்போது தமிழக வெற்றிக்கழக அரசு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 100 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கூறியதில் அவங்க பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை எனக்கூடிய நிலையில் இப்போது ஒரு 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலெல்லாம் வரப்போகுது. இதில் கூட்டணிகள் அணிகள் மாறி இருக்கின்றன. இந்த தேர்தலில் பெரும்பாலான மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அரசுக்கு எதிராக? சார், நான் அதிருப்தி இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் பேச வரல சார். இந்த மக்கள் நான் வெளிப்படையா சொல்றேன், வெக்கங்கட்ட கூட்டம் இது. ஏற்கனவே 1000க்கு 2000க்கு ஓட்டு போட்டது. ஒரு கட்டத்தில் இவன் திருநா பதிலா வேற ஒரு ஆளை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிச்சு. கொடுத்ததுல தப்பு இல்ல. உன் தொகுதியில எவன் எம்எல்ஏவா நின்னான்னு கூட தெரியாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் என் தொகுதியில யாருக்கு ஓட்டு போட்டோன்னு தேடுற கூட்டம் உலகத்துல எங்கேயாவது இருக்கா? இங்கதான் இருக்கு. புதிய ஜென்சி தலைமுறையோட ஒரு புதிய எழுச்சி சார் இது. இதுல ஆள் பார்த்து அவங்க போடல, அவங்க ஒரு மாற்றம், 2 பேரும் வேண்டாம், மரியாதை கொடுக்கணும்ல. சரி, நீங்க சொன்ன மாதிரியே 6 தொகுதிக்கு மறுதேர்தல் நடக்குதுங்க. சரி, இப்ப புதுசா இவர் சொன்னார்ல, நாங்க தூய சக்தி தீய சக்திகள் அப்படின்னு எல்லாத்தையும் வரிசைட்டாரு. இப்ப அந்த தீய சக்தியில இருக்கிறவன் 30% ஏற்கனவே திருநவன், கொள்ளையடிச்சவன், வழக்கு சுமந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இவர்கள்லாம் திருநவர்கள் ஊரறிய உலகறிய ஊடகங்கள் கிழிச்சு தொங்க விட்டவங்க எல்லாம் பின்பக்க கதை வழியா பூந்து உங்க கட்சிக்குள்ள வந்திருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுப்பீங்களே. இப்ப நீங்க தூய சக்தியா தீய சக்தியா? இப்ப அவங்களெல்லாம் நீங்க நிப்பாட்டுவீங்க. அவன் சீட்டு கொடுக்கலனாலும் விட மாட்டான்.
இப்ப வந்த திருட்டு கூட்டத்துல பெரும்பகுதி உங்ககிட்ட எம்பி சீட்டு புடுங்கிறதுக்கு தான் வந்திருக்கு, இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. இடைத்தேர்தல் நிக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. அப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தீங்கன்னா இப்ப அந்த மக்கள் ஏற்கனவே அவங்ககிட்டயே கொடுத்தீங்கன்னு வைங்க, யாரு ஜெயிச்சு ராஜினாமா பண்ணிட்டு ஏற்கனவே அதிமுக இருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கே நீங்க அதே தொகுதியில் சீட்டு கொடுக்குறீங்கன்னு வைக்கீங்க, அந்த மக்கள் நான் சொல்றேன் ஓட ஓட அடிச்சு துரத்துவாங்க, மூஞ்சில காரி துப்பாங்க. ஏன்டா ஒரு தடவை உனக்கு கொடுத்தலடா, போய் சட்டமன்றத்துல உன் பணியை செய்யறதுன்னு உன்னுடைய வேலை. அதை விட்டுட்டு உடனே அதை கீழ்ச்சி போட்டு நீ உனக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு திருடுறதுக்கும் ஆள்ற கட்சி கூட உள்ள பூந்துக்கிட்டு திரும்ப வரிய வெக்கமா இல்ல? வெளியே போன அவங்க சொன்னாதான் இவங்க தமிழ்நாட்டு மக்கள். அவர்களுக்கு இவர்கள் இடம் கொடுத்து அவர்கள் வெற்றி அடைஞ்சு உள்ள வந்துட்டா இன்னும் வினோதமா திருடுவான். அப்ப உங்க ஆட்சிக்கு என்ன பேர் வரும்? நீங்க எப்படி சேர்த்தீங்க அவங்கள? முதல்ல திருடர்களை உங்க கட்சியில சேர்த்ததுங்கிறது, அப்ப எவன் எக்கேடு கட்டு போனாலும் சரி முதல்ல நம்மளை வளப்படுத்திக்கும். வளமானவர்கள் திருடி வச்சிருக்கிற பணத்தோட உள்ள வரட்டும், அடுத்த தேர்தலில் கூட இவர்களை வச்சு சந்திக்கலாங்கிற நேர்மையற்ற போக்கு தானே இது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு பாக்குறவங்களாவது பதில் சொல்லட்டும். ஓட்டு போட்டாங்க அவங்க சொல்லட்டும், அல்லது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லட்டும். அதுக்கு பக்கத்துல இருக்காங்களா ஆதவ அர்ஜுனா, அறிஞர் அவர் என்ன புஷி ஆனந்த், அவங்க சொல்லட்டும். எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட கூட நீங்களே சேர்த்துட்டு இருக்கீங்களே திருட்டு கூட்டத்தை, சேர்க்கிறீங்க மறுபடியும் படுவாதாரத்தில் தள்ளுறதுக்கா? கௌதம் சார், அது மக்கள் அந்த தேர்தலில் நீங்கள் கூறியபடி என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது பார்க்கலாம். உங்களோட நிறைவா ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஒரு இயக்குநராகவும் மக்கள் இருக்கிறீங்க, பொதுவாக ஒரு தமிழ் பேரரசு கட்சியோட தலைவராகவும் மக்கள் மனதை அறிஞ்சிருக்கீங்க. இப்போது புதிதாக உருவாகியுள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு புதிய வாக்கு வங்கி, இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அடங்கிய ஒரு பெரிய வாக்கு வங்கியானது நிலை பெறுமா? திமுக அதிமுக ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒரு வங்கி இருக்கு, அந்த வாக்கு வங்கி இவங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்கு தாவேக்காவுக்கு. இது அப்படியே நிலை பெறுமா அல்லது இது சிதறிடும் நினைக்கிறீங்களா இந்த வாக்கு வங்கியானது? அதாவது விஜய் அவர்கள்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் வாரிசு இல்லை நான். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நல்லது செஞ்சா, தூய சக்தியாவே இருந்தா, கடன் வாங்காம அல்லது கடன் வாங்கினாலும் கூட தன்னுடைய காலத்துக்குள்ள அடைக்கிறதா இருந்தால், அல்லது எனக்கு ஓட்டு போட்ட ஜென்சி எல்லாம் 20 வயசுல இருந்து 25 வயசு வர வரைக்கும் இருக்குவேன், 8வது படிக்கிறதுல இருந்து சின்ன பிறந்த குழந்தை அல்லது பேச தெரிஞ்ச குழந்தையில இருந்து எல்லாரும் சொல்லிதான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்ட அந்த ஜென்சி கூட்டத்துல 70, 80, 90% கஞ்சா அடிக்கிறான். பொம்பளை பிள்ளை உட்பட பெற்றோர்கள் கவனிக்கணும். இந்த சமூகத்தில் இருக்கிற என்ன சொல்ற தாய்மை குணம் கொண்டவர்கள் கவனிக்கணும். 90% பேர் கஞ்சா அடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான். பெண்கள் 60%க்கு மேல பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள் கஞ்சா சாக்லேட் சாப்பிடுதுங்க, கஞ்சா குடிக்குதுங்க, சிகரெட் குடிக்குதுங்க. இருக்கிற பள்ளி கல்லூரி விடுதிகளை ஆய்வு செய்யும் போது ஆயிரக்கணக்கான பாட்டில் எடுக்கிறாங்க, கிலோ கணக்கில் கஞ்சா எடுக்கிறாங்க. இதெல்லாம் சத்தியம், உண்மை நடக்குது. ஆக எனக்கு ஓட்டு போட்ட கூட்டம் மதுவற்ற போதையற்ற கூட்டமாக, உண்மையான ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு தாய்மாமனாக என் பிள்ளைகளை நான் வளர்த்தெடுப்பேன். சாராயத்தை அறவே ஒழிப்ப நான் படிப்படியாக ஆயிரக்கணக்கான கடைகளை இந்தியிலிருந்து இந்த கூட்டத்தொடர்ந்து ஒழிப்பேன்னு சொல்லி நீட்டுக்கு சரியான முன்னெடுப்ப, விவசாயிகளின் உரிமைக்கு சரியான முன்னெடுப்ப, மீனவர்களுடைய உரிமைக்கு சரியான முன்னெடுப்ப. என்னுடைய அரசு எத்தனை நாள் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, நான் ஆளுகின்ற வரைக்கும் இந்த மண்ணின் மாண்பை நிலைநிறுத்துவேன். மத்திய அரச உரிமையோடு சண்டை போட்டு கேள்வி கேட்டு அந்த உரிமைகளை பெற்று தருவேன் அப்படின்னு நேர்மையோட நின்று முதுகெலும்போட ஆட்சி நடத்தினா இது இல்ல, இன்னும் தனிச்சவர் நின்னா கூட 200 சீட்டு வாங்கி அவர் வெல்லலாம். மாறாக நானும் திராவிட மாடல் மாதிரியே நான் வந்து கடன் வாங்குவேன், எவன் குடிச்சாலும் அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, 6 மணிக்கு மேல என்னை யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க, சனி ஞாயிறு நான் ஓய்வில் இருப்பேன், இப்படி எல்லாம் சொல்லப்படுது. இது உண்மையா இல்லையான்னு தெரியல. நண்பர் சகோதரர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சொல்றேன், சினிமாக்காரங்களே மொத்தமும் கொண்டு வந்து ஆட்சியில குவிக்காதீங்க. உங்க ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களே கொண்டு வந்து படிச்சாலும் படிக்கலனாலும் அறிவு இருந்தாலும் இல்லைனாலும் கொண்டு வந்து பதவியில நிறுத்தாதீங்க. யாராக இருந்தாலும் இந்த மண்ணினுடைய அறிவு சார்ந்த மனிதர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட, அமைச்சர்கள் உட்பட, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உட்பட, உங்களை படம் எடுத்தவங்களை மட்டும் கொண்டு வந்து வச்சுக்காதீங்க. அறிவு சார்ந்த மனிதர்களை, இந்த மண்ணின் வளத்தை பெருக்க
நீங்க தெளிவா முன்னெடுத்து பரந்த மனதோட முடிஞ்சா 24 மணி நேரம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பதவி, ஒரு உச்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட சேர்த்து நீங்க இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். உங்கள் மகன் உங்களை பற்றி பெருமையா பேசுனது மகிழ்ச்சியா இருந்தது. உங்கள் மனைவி அந்த வழக்கை வாபஸ் வாங்கினது மகிழ்ச்சியா இருந்தது. குடும்பத்தோட தமிழர் குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு நொடியும் நீங்க யோசனை பண்ணி அந்த ஆட்சியை நடத்தினா உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர் குடும்பங்களை கொண்டாடும். மாறாக இதே நிலை நீடித்து இதெல்லாம் தொடர்ந்ததுன்னா எல்லாமே கேள்வி.